இன்று வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன் உங்களுடன் இணைந்து இருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ராமா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. இன்று நான் பேசப் போகும் டாபிக் பிசிஓடி. பிசிஓடி என்றால் என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். பிசிஓ என்பதும் பிசிஓடி என்பதும் வேறு வேறானது. ஆமாம், பிசிஓ என்பது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், அதாவது ஓவரிஸ்ல மட்டும் அந்த சிம்டம்ஸ் இருக்கும். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ங்கிறது வேற. Polycystic ovarian disease it is a metabolic disease and endocrinology disease. Seen in the reproductive age group இந்த இது கிடைக்கும். இது நிறைய பேருக்கு இருக்கு. 1 in 10 உமனுக்கு இந்த இது இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. இந்த 1 in 10 இதுல adolescent girls 65% இந்த 1 in 10ல வருவாங்க. டோட்டல் பாப்புலேஷன்ல 36% ஆஃப் த பீப்புளுக்கு அடாலசன்ட் கேர்ள்ஸ்க்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம்னா என்னன்னா, இட் இஸ் a metabolic disease and as an endocrine disease. நான் முதல்ல சொன்னபடி இதுல கொனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் பிட்யூட்டரியில ரிலீஸ் ஆகுது. அது டிஎன்ஆர்ஹெச்னு சொல்லுவாங்க. அது இந்த ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் லூட்டினைசிங் ஹார்மோன் ரெண்டையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். இது ப்ரொடியூஸ் பண்ணுறதால தான் டெஸ்டோஸ்டரான், ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன்ஸ்லாம் வருது. இந்த இதில் இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தில் லூட்டினைசிங் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால அது தீகாசல்ஸ், ஓவரியில் இருக்கிற தீகாசல்ஸ் மேலே ஆட் பண்ணி ஆண்ட்ரோஜனை எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ண வச்சிடும். இந்த இதில் எஃப்எஸ்ஹெச்ங்கிற ஹார்மோன் குறைச்சலாகும். இது டெஸ்டோஸ்டரான் அரோமேட்டிஸ் ஆகி ஈஸ்ட்ரோஜன் ஆகும். அந்த ஈஸ்ட்ரோஜன் குறைச்சலா இதுவாகும், குறைச்சலா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால ஹைப்பர் ஆண்ட்ரோஜன் சிம்டம்ஸும் லோயர் ஈஸ்ட்ரோஜன் சிம்டம்ஸாகவும் இருக்கும். இந்த என்ன பிசிஓடினா என்னன்னா, சில சமயம் 50% ஆஃப் தி பீப்புள் இந்த பிசிஓடியில் குண்டா இருப்பாங்க. குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிசிஓடி இருக்கானா இல்லை லீன் பிசிஓடியும் இருக்கு. அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம்ங்கிறது வேண்டாத இடத்துல எல்லாம் முடியெல்லாம் இருக்கும். உதட்டுக்கு மேலே, சின்ல, செஸ்ட்ல, லெக்ஸ்ல எல்லாமே எக்ஸசிவ் க்ரோத் இருக்கும். தின்னிங் ஆஃப் த ஹேர், அதாவது முடி தலையில் இருக்கிற முடி நிறைய கொட்டி மெல்லிஸா போயிடும். அது தின்னிங் ஆஃப் த ஹேர் இருக்கும். அப்புறம் irregularity ஆஃப் த மென்ஷன்ஸ் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். சில சமயம் வரும்போது ரொம்ப கம்மியாக வரும். ஒலிகோமெனரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ணில் பார்க்குற மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக இருக்கும், இல்லைன்னா ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ஆக்னி என்று சொல்லப்படும் முகப்பொருட்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கழுத்துக்கு பின்னாடி எல்லாம் நேப் ஆஃப் த நெக்கில் ஒரே கருப்பாக இருக்கும். சில சமயம் முகம் கூட கருப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால் ஓவுலேஷன்லாம் சரியாக வரவே வராது. இது ஓவுலேஷன் சரியாக வரலன்னா பீரியட்ஸ் வராது. இதனால் இன்ஃபர்டிலிட்டி வரும். இந்த ஒவ்வொரு சில சமயம் மன அழுத்தங்கள் வரும், ஸ்ட்ரெஸ் வந்துடும், டென்ஷன் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும். இது எல்லாமே இந்த பிசிஓடியுடைய சிம்டம்ஸு. இந்த இதெல்லாம் ஓவரியில் அல்ட்ராசோனோகிராஃபியில் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஓவரிலையும் 12 பாலிகல்ஸ் இருக்கும். அபவுட் 12 பாலிகல்ஸ். ஒவ்வொரு பாலிகல்ஸும் 2 to 9 millimeter சைஸில் இருக்கும். அது பெரிஃபெரியில் தான் இருக்கும். பார்த்தா ஒரு முத்து மாலை மாதிரி இருக்கும். அதை பேர்ல் நெக்லஸ் அப்பியரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஓ அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி மட்டும் சில பேருக்கு இருக்கும், ஆனால் மீதி சிம்டம்ஸ்லாம் இருக்காது. அந்த மீதி சிம்டம்ஸ்லாம் இருக்கிறது தான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இது உடனே மட்டும் இல்லாமல் வயசான காலத்தில் திருப்பி ஹைப்பர் டென்ஷன், சர்க்கரை வியாதி இது மாதிரி நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயின் காஸ் ஓவலேஷனே இல்லைங்கிறதால இன்ஃபர்டிலிட்டி தான் ரொம்ப இது. அதாவது குழந்தை பெறும் தன்மை குறைஞ்சி போயிடும். கருவுற்று இருக்கும் தன்மையும் குறைஞ்சி போயிடும். அதனால் அடாலசன்ட் ஏஜ்லேயே பீரியட்ஸ்லாம் சரியாக வரல, வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டாக நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாயிடும். இதில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு மெட்ஃபார்மின் மாத்திரை மாதிரி கொடுத்து சரி பண்ணிடலாம். விட்டமின் டி டிஃபிஷியன்சியாலையும் இந்த மாதிரி பிசிஓடி வரும்.
பிசிஓடி விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து பிசிஓடி பீப்புளுக்கெல்லாம் விட்டமின் டி கால்குலேஷன் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து குறைச்சல தான் இருக்கும். விட்டமின் டி கொடுக்கறதால இந்த பிசிஓடி சரி பண்ணிடலாம். மெயினாக வந்து இந்த பிசிஓடி ட்ரீட்மெண்ட்டுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் மெயினாக காரணமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அளவான பேலன்ஸ்டு சாப்பாடு சாப்பிடணும், வெயிட்டை குறைக்கணும், ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் அளவான சத்தான சாப்பிடணும். ஹைப்பர் லிப்பிடிமியான்னு சொல்லப்படும் ரொம்ப கொழுப்பு சத்துலாம் கொழுப்பெல்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எண்ணெய் பலகாரங்கள்லாம் குறைச்சி சாப்பிட்டுக்கணும். அதுக்கும் அந்த ஹைப்பர் லிப்பிடிமியாவுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கணும். இதெல்லாம் பண்ணுனா இது அடால்சன் ஏஜ்லேயே இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து கல்யாணம் ஆனப்புற குழந்தை பிறகுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பிசிஓடி ப்ராப்ளம் வந்தோடனே எல்லா குழந்தைங்களும் வந்து யூடியூப்ல அதில் இதில் பார்த்து அவங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லி ஒரு கவலையில் ரொம்ப கவலையாக டிப்ரெஷனாக எங்ககிட்ட வருவாங்க. அதெல்லாம் பிசிஓடி இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு வேண்டிய மாத்திரைகள் எல்லாமே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். அதனால் பிசிஓடிங்கிறது வந்து பெரிய அதுக்குன்னு பிசிஓடி சொசைட்டி இருக்குது, பெரிய பெரிய புக்ஸ் இருக்குது. இது வந்து நான் சும்மா ஒரு கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக பேசணும்னா இட்ஸ் எ வெரி லாங் டாபிக். பிசிஓடி இருந்ததுன்னா கெட் ட்ரீட்மெண்ட் உடனே போய் உங்கள் மருத்துவரை அணுகி வேண்டிய மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு உங்களை சரி பண்ணிக்கோங்க. சில சமயம் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிசம்லாம் இருந்ததுன்னா ஹார்மோன் மாத்திரை கொடுத்து சரி பண்ண வேண்டியிருக்கும். பருக்கள் நிறைய இருந்ததுன்னா அதுக்கும் ஹார்மோன் சரி. பருக்களுக்கு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த பரு வந்து சரியாகாது. நீங்கள் வந்து இந்த ஹார்மோன் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இந்த பிசிஓடியை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பருக்கள்லாம் சரியாகும். அதனால் வந்து பிசிஓடிங்கிறது என்பதை கேட்டவுடனே ரொம்ப கவலைப்பட வேண்டாம், குழந்தை பிறக்காதுன்னு நினைக்க வேண்டாம். இது ஓவுலேஷனுக்கு நிறைய மாத்திரைகள் இருக்குது, பிசிஓடிக்கும் நிறைய விதமான மாத்திரைகள் எல்லாம் வந்துடுச்சு. அதனால் அதை வந்து உங்கள் மருத்துவரை அணுகி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுடன் இணைந்திருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி from Rana Hospital, Tilyanagaram, Tirchi. வாழ்த்துக்களுடன் வணக்கங்களுடன் ராமேஸ்வரி நல்லசாமி.